வேலைக்காரி வள்ளி, எவ்வளோ நேரமாகிறது? கையில் சர்க்கரை கார்டும் பணமா நிற்கிறேனே. இந்த வள்ளி அதை வாங்கிட்டு கடைக்கு போகவில்லையே. நன்னா இருக்கு. அடி வள்ளி என்று உரத்து கூப்பிட்டாள் ஜானகி. அவள் குரலில் கோபம் துணித்தது. வர வர வள்ளி வெகு அலட்சியமாய் வேலை செய்கிறாள். சொன்னதை கேட்பதில்லை என்கிற கோபம் அது. இதோ வந்துட்டேமா என்று பதில் சொன்ன வண்ணம் வள்ளி வந்து எதிரே நின்றதும், நன்னா இருக்குடி. உன்னை எத்தனை தர கூப்பிடுறது? உயரமாக வரியே. ஒரு நாளையா பழத்தை வச்சுட்டு நிற்கிறேன். மெதுவாக வந்து என்னம்மா என்கிற? காலையில் சக்கரை வாங்காட்ட அப்புறம் தரானாடி அங்கே. மத்தியான காஃபிக்கு என்னத்தை போடுறதா? நன்னா இருக்கு போ என்றார். நான் சும்மா இருந்தேனம்மா. ஐயா ரூமை பெருக்க சொன்னார், பெருக்கினேன். அதுக்கு தானே இப்போ அவசரம்? நாள் முழுக்க பெருக்கப்படாதோ? நான் சொன்னால் உனக்கு காதலே ஏறுறதில்ல. காலை வேலையை விட்டா கடைக்காரன் சக்கரை தரமாட்டான். போடி சுருக்க கடைக்கு. ஏதோ நான் சும்மா குந்திக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இந்த அம்மாளுக்கு என்று முணுமுணுத்து கொண்டே சென்றாள் வள்ளி. அந்த வார்த்தைகள் காதில் விழுந்த ஜானகிக்கு கோபம் தாங்காதுதான் வந்தது. இந்த வீட்டில் அவளால் குடுத்தன செய்வது நாளுக்கு நாள் பெரும் பாடாக இருப்பதாக தோன்றிற்று. ஆட்கள் யாரும் அவளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதில்லை. அதுவும் வள்ளி வெகு மோசம். அவளுக்கு வெகு நாள் பழகிவிட்ட தெம்பு. அம்மா என்ன பண்ணி விடுவாங்க என்கிற தைரியம். எதற்கும் பதில் பேசுகிறாள். வேலையும் சரியாக செய்கிறதில்ல. இப்பொழுது தொட்டதுக்கெல்லாம் ரேஷன் நித்திய கடைக்கு போக வேண்டியிருக்கு. வள்ளி பழகினவளாயிட்டே தெரியுமே என்று பார்த்தால் இவள் இந்த பாடுபடுத்துகிறாளே என்று தனக்குத்தானே கோபமாய் எண்ணமிட்டு கொண்டு கூடத்து விசுப்பலகில் வந்து உட்கார்ந்தாள் ஜானகி. பொழுது விடிந்தா ஆஃபீஸ் வேலை செய்ய விடாமல் என்ன சத்தம் என்று கேட்ட வண்ணம் அவள் கணவர் ராமச்சந்திரையர் அந்த சமயத்திற்கு சரியாய் அங்கே வந்து சேர்ந்தார். சத்தமா? இப்படி ஆட்கள் சொன்னபடி செய்யாட்டா சத்தம் போடாமல் என்ன செய்கிறதாம் என்றாள் ஜானகி. அவர்களே வேலை வாங்கும் விதம் உனக்கு தெரியவில்லை, அதுதான் விஷயம் என்றாள் அவள் கணவர் நிதானமாய். போகிறது. இவ்வளவு நாள் குடுத்தன செய்தவளுக்கு புத்திசாலித்தனமாய் கண்டுபிடித்து பட்டம் கொடுத்தேளே, அதுவே போதும். எப்படிதான் ஏவனோ அதையாவது சொல்லுங்க, கற்று கொண்டு பார்க்கிறேன் என்றாள் ஜானகி ஆத்திர பொங்க. ஆட்களை வைத்து நிர்வகிக்க சாமர்த்தியமில்லை என்று தன்னை கணவர் சுட்டி காமிப்பதாக அவளுக்கு ஆத்திரம். கோச்சுக்காத. ஆட்களை ஏவுவது எவ்வளவோ இருக்கிறது. இப்பொழுது நான் சொன்னால் அவர்கள் உடனே செய்யவில்லையா? நீங்கள் எஜமான், சம்பளம் கொடுக்கிறேன், பயம் இருக்கு. நீ மட்டும் எஜமானி இல்லையா? அந்த சம்பளத்தை நீ கொடுக்கவில்லையா? தனியா நான் தான் கொடுக்குறேனா? பின்ன என்னதான் விசேஷம் சொல்லுங்களே. ஏவுறதுல தான் வித்தியாசம். வள வளண்டு சந்தேகமாக சொல்லாமல் கண்டிப்பாக ஒரே வார்த்தையில் ஏவணும். நமக்கே அந்த காரியம் நடக்க வேண்டியதில் நிச்சயம் இல்லை போல் உத்தரவிட்டால் அவளும் கண்டு கொள்றா, காலதாமம் உண்டாதும் பண்ணுறா. இன்னும் ஒன்று, அவள் காது கேட்கவே எப்பொழுதும் சொன்னதை செய்கிறதில்லன்னு நாமும் சொல்லிட்டு இருந்தா அவளுக்கும் தைரியம் வந்து விடுகிறது. அம்மா தான் செய்யலைங்கிறாங்களே, முழுவதும் தான் செய்யாமல் இருப்போமே, என்ன தலை போயிடுமா? இன்னும் ஆரம்பிக்கிறா. முன் போலவே இப்போ ஆட்கள் எஜமானுக்கு பயப்படுறா. அப்படி எப்போவெல்லாம் அவள் காது கேட்க சொன்னானாம். ஏன் நீ இப்போ எங்கிட்ட சொல்கிறியே, அதை வள்ளி கேட்டுன்னு தானே போகிறா. ஆனால் நான் வாயே திறக்கப்படாது. ஆட்கள் அப்படி இப்படின்னு பண்ணுறான்னு உங்ககிட்ட கூட சொல்லப்படாது. சரிதான், உங்களுக்கு என்ன சொல்வேன். வாசல் ரூமில் உட்காந்து ஆஃபீஸ் பண்ணுறேன், கோர்ட்டுக்கு போகிறேன். வீட்டை பற்றி என்ன விசாரம்? கொடுத்தன எப்படியோ நடந்துவிட்டு போகிறது. பாடுபடுறதெல்லாம் பட்டா சொல்ல மாட்டாளே என்று ஜானகி சொல்லும்போது அவள் தொண்டை தழுத்தழுத்து கண்களில் நீர் ததும்பிற்று. இனி பேச்சை நிறுத்தி கொள்வதால் சரி என்பதை உணர்ந்த ராமச்சந்திரையர் தமக்கு கோர்ட்டுக்கு நாளையாகிவிட்டது என்கிற வியாஜத்தில் ஸ்நானம் செய்து சாப்பிட சென்றார். ஜானகியின் மனம் நிம்மதியை இழந்தது.
அவள் ஒருத்தியாய் அந்த வீட்டில் பாடுபடும் பொழுது இந்த விசுவாசம் இல்லாத சொல்லா அவளுக்கு தன்னிடமே அங்கலாய்ப்பு தாங்கவில்லை. கண்டிப்பு இல்லாமையா? கண்டிப்பு எதற்கெல்லாம் எப்படியெல்லாம் கண்டிப்பாய் நடந்து கொள்கிறதாம் என்று அவள் மனம் மத்தியானம் சாப்பாடான பிறகு படுத்திருக்கும் போதெல்லாம் எண்ணமிட்டு கொண்டிருந்தது. வள்ளி வந்து மெதுவாய் அம்மா என்று கூப்பிட்டது கூட அவள் காதில் விழவில்லை. மறுபடியும் வள்ளி அம்மா என்று அழைத்தாள். என்னடி வேணும் என்று எழுந்து உட்கார்ந்தாள் ஜானகி. வள்ளி வழக்கம் போல இல்லாமல் வெகு வணக்கமாக அரை வாசப்படி அண்டை நின்றிருந்தாள். ஜானகியிடம் அவளுக்கு ஏதோ ஆக வேண்டும் என்பதே அது நன்கு தெரிவித்தது. அம்மா, சாயங்காலம் வண்டிக்கு நான் கொஞ்சம் ஊருக்கு போயிட்டு வரேன் என்றாள் வள்ளி. என்னடி திடீர்னு இப்போ ஊருக்கு? என் மாவா பொன்னி உண்டாயிருக்குதான். ஊர்லேருந்து ஆள் வந்திருக்கு. என்னை வர சொல்லியாச்சான். பொன்னி உண்டாயிருந்தா அதுக்கு நீ போகணுமா? எத்தனை மாதம்? 9 மாதம். நீ இத்தனை நாளாக சொல்லலையே. எனக்கே தெரியாதுமா. இப்போதானா எங்கள் மச்சான் வந்து சொல்லுது. எங்கேயோ பார்த்துட்டு வரப்போன இடத்துல தெரிஞ்சுதான். உடம்பு நல்லாவே இல்லையாம். காலெல்லாம் வீங்கி கிடக்குதாம். அது சரிதாண்டி. தீபாவளி பண்டிகைக்கு 1 வாரம் இல்லையே. நம்ம சரசு அவள் ஆம்படையான் எல்லோரும் வராங்க. பச்சனை பாடியெல்லாம் செய்யணும். இடிக்கவும் புடைக்கவும் நிறைய காரியம் இருக்குது. நீ என்னம்மா போகிறது? தீபாவளி ஆகட்டும், பிறகு போகலாம். இல்லைம்மா, போய் பார்த்து எங்கேயே இடாந்துடுறேன். அவங்க சொல்கிறத கேட்டா பட்டிக்காட்டிலேயே வச்சுக்கப்படாதுன்னு தோணுது. ஆஸ்பத்திரியா இன்னொன்னா என்ன இருக்காங்க என்றாள் வள்ளி கவலையுடன். ஜானகிக்கும் இதை கேட்க ஒரு மாதிரி தான் இருந்தது. இருந்தாலும் வள்ளி இப்பொழுது போனால் தீபாவளிக்குள் எவ்விதம் திரும்புவாள்? அவள் பெண். பொன்னியின் புக்ககம் ஏதோ நாட்டுப்புறம். அதற்கு பஸ்ஸில் அரை நாள், போவதற்கு 1 நாள் முழுசாக பிடிக்கும். போக 1 நாள், வர 1 நாள். வண்டியோ பஸ்ஸோ சரியாக கிடைத்தால்தான் அதுவும். இல்லாவிட்டால் இன்னும் 1 நாள் கூட. அப்புறம் அங்கிருக்க ஒரு 2 நாள். ஏது அவள் சொன்னது சொன்னபடி வந்தால் கூட தீபாவளிக்கு முதல் நாள் தான் வர முடியும். ஆட்கள் போனால் சொன்ன நாளைக்கு எங்கேயாவது வர்றதுண்டா? 1 நாளும் இல்லை. உள்ளுக்குள் சமையலாலும் புதிது. வள்ளி இல்லாமல் என்ன காரியம் நடக்கும்? அதெல்லாம் வள்ளி இப்பொழுது போவது முடியாது என்று பட்டது ஜானகிக்கு. 30 மாதம் என்று நிச்சயமாக தெரியுமாடி? அப்படி இருந்தா இத்தனை நாள் ஓ மாப்பிள்ளை பெண் யாருமே கடுதாசி போடாமையா இருப்பா? எனக்கு தோணலை என்றால் சந்தேகத்துடன். ஏன் அவங்க போடலையோ தெரியல. எல்லாத்துக்கும் போனாதான் தெரியும் என்றாள் வள்ளி. அவள் போக வேண்டாம் என்பதில் நிச்சயமாக இருப்பதாக பட்டது ஜானகிக்கு. ஆனாலும் காலையில் அவள் கணவர் சொன்னதை நினைத்து கொண்டாள். கண்டிப்பு வேண்டும் என்பது தானே அது. இப்பொழுது அதற்கு அவசியம் ஏற்பட்டு இருப்பதாக தோன்றிற்று அவளுக்கு. அது எது என்று வார்த்தைகளை வளர்க்காமல், அதெல்லாம் முடியாது, தீபாவளி பண்டிகை முடிந்துதான் போக வேண்டும் என்று ஒரே வார்த்தையில் திடமாக சொன்னாள். அதற்கு வள்ளி, இவ்வளவு நாள் வேலை பார்த்த வீட்டை விட்டு நின்று விடவா போகிறாள்? அப்படி நிற்பதாக இருந்தாலும் பாதகமில்லை என்றுதான் திடம் செய்து கொண்டாள். உன் மாப்பிள்ளைக்கு வேண்டா கடிதாசு போடு, பெண்டாட்டியை கூட்டிட்டு வரட்டும். உன் பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு கூட தீபாவளி இங்கேயே நடக்கட்டும் என்றாள். அவள் குரலில் சந்தேக சிறிதும் துணிக்கவில்லை. பிறகு அங்கே தயங்கி நின்ற வள்ளியை அவள் நிமிர்ந்து பார்க்கவும் இல்லை. வள்ளிக்கும் அம்மா திடமாக இருக்கிறாள் என்பது தெரிந்தது. கடுதாசி போட்டு பார்ப்போம் என்று மெதுவாக அரை மனிதனிடம் அவ்விடம் விட்டு நகர்ந்தாள். பிறகு தீபாவளி அன்று வரையும் வள்ளி ஒன்று சொல்லி கொண்டு வரவில்லை. ஜானகிக்கும் தான் கண்டிப்பாக இருந்து காரியத்தை சாதித்து கொண்டதாக ஒரு திருப்தி. மாப்பிளை, பெண் சரசு, அவள் குழந்தைகள் எல்லோருமாக வீடு ஜே ஜே என்று நிறைந்து விட்டது. வள்ளிக்கும் காரிய ஓய்வு ஒளிச்சலே இல்லை. ஜானகியும் வள்ளிக்கு எப்பொழுதை விட நல்லதாய் ஜருகை போட்ட நூல் சேலை வாங்கி வைத்தாள். அவளை பெண்ணிடம் அனுப்பதற்கு அதையாவது செய்ய வேண்டும் என்று தோன்றியது. தீபாவளி அன்று காலை புடவையை வெற்றலை பாக்கோடு வள்ளி கையில் கொடுத்து தலைமுழுகி கட்டி கொண்டு வாடி என்றாள் ஜானகி. ஜிலு ஜிலுவென்று ஜருகை மின்னும் அந்த சேலையை வாங்கி கொள்ளும் பொழுது வள்ளியின் பற்கள் எல்லாம் சந்தோஷத்தால்
வெலவெடுத்து வந்தன. பெண்ணை பற்றின கவலையெல்லாம் எங்கேயோ சென்றது. புள்ளத்தாச்சி பெண்ணுக்கு புடவையை கட்டி பார்க்க வேண்டும் கூட நினைத்தாள். பண்டிகைக்கு வீடெல்லாம் மெழுகியிருந்தாள். சடுகையில் செம்மணிட்டு கோலம் போட்டுவிட்டு தலைமுழுகி புடவையை உடித்து வர எண்ணி பரபரக்க வேலைகளை முடித்து கொண்டிருந்தாள். அப்பொழுதுதான் அவள் பெண்ணும் மருமகனும் வீட்டண்ட வந்திருப்பதாக அவளுக்கு செய்தி வந்தது. அவள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டு பையன் ஓடோடியும் வந்து சொன்னான். இந்த சங்கதியை ஜானகியிடம் சொல்லி பறந்து வருவதாக. அவள் கிளம்பின போது, பாத்தியா, நீ போகாம ஓ மருமனே இட்டாந்துட்டான் என்று வள்ளிக்கு எடுத்து காமித்தாள் ஜானகி. அவளுக்கு தன்னிடமே உண்டான திருப்திக்கு அளவே இல்லை. வீட்டு வேலைகளை திட்டாட விட்டுட்டு வள்ளி போகவில்லை. அவள் பெண்ணும் வந்து விட்டாள். இனி வள்ளி ஊருக்கு போகவே வேண்டாம். எல்லாம் அவள் கண்டிப்பாய் இருந்ததால்தான் இவ்விதம் ஜானகி சந்தோஷப்பட்டு கொண்டாள். வீடு சென்று வள்ளி திரும்பி வந்து, அம்மா கொஞ்சம் சுட சுட காஃபி கொடுக்க சொல்லுங்க. பொன்னி ரொம்ப களைத்து உசுறு போறாப்புல வந்திருக்கு. வண்டி கிடைக்காம நடந்து வந்திருக்கிறாங்க. வழியெல்லாம் மழை வேறாம். ஐயர் வீட்டு காப்பினா அவளுக்கு உசுறு என்றாள். சரி, காஃபியை கொடுத்து விட்டு சுருக்க வந்து சேரு. காரியம் அறகுறையாக கிடக்கிறது என்றாள் ஜானகி. அம்மா, யாரையாவது சத்தே குறையும் பார்த்துக்க சொல்லுங்க. ஆஸ்பத்திரி வரைக்கும் பொன்னியை இட்டு போயிட்டு வர ஓடியாரே என்றாள் வள்ளி. என்னடி வர்றதுக்குள்ள ஆஸ்பத்திரி? வந்த சிரமம் தான் தீரட்டுமே, சாயங்காலம் போகலாம் என வள்ளி சொன்னதற்கு, இப்போல்தான் போகட்டுமே என்றாள் அவள் கணவன் குறுக்கிட்டு. 4 கிழமையுமா பாதி கோலம் போட்டிருக்கு, 10 தேய்ச்சப்பாடுதில்ல. அப்படி போனால் யார் வந்து குறையும் செய்வா? அதை பண்ணிட்டு போகட்டும், நீங்கள் வந்து குறுக்கிடாதீங்க என்று அதட்டினாள் ஜானகி. தீர்மானம் வந்திருந்தது இப்பொழுது அவளுக்கு. ஐயாவுக்கு கூட அம்மா பதில் சொல்லிட்டாங்களே, அப்புறம் வள்ளி என்ன செய்வாள்? முழு வேலையும் செய்துவிட்டு தான் போனாள். மறுநாள் அவள் பெண் ஆஸ்பத்திரியில் பிரசவிக்க முடியாமல் சிரமப்பட்டு ஒரு ஆண் மகனை பெற்று போட்டுவிட்டு உயிர் நீத்து விட்டதாக செய்தி வந்தது. மூட ஜனங்கள் முதலிலே கவனிக்க தெரிகிறதில்ல என்றார் ராமச்சந்திரயார். இந்த வார்த்தை ஜானகியின் மனதில் சுருக்கென்று பட்டது. இவ்வளோ நாள் குடுத்தன பண்ணி பழகின நமக்கு புது வேலைக்கார வைத்துக்கொண்டு சமாளிக்க முடிந்திருந்தாரா? வள்ளியல் அவள் போகிறேன் என்று கேட்டபொழுதே போக விடாமல் ஏன் தடுத்தோம்? வள்ளி பொல்லாதவளாயிட்டே, தன்னை குற்றம் சொல்லி திட்டுவாளே என்று அவள் மனம் பயந்தது. ஆனால் வள்ளி 15 நாள் கழித்து எல்லாம் முடிந்து வந்தபோது சும்மா அழுது கொண்டு நிற்கிறாளே ஒழிய யாரையும் ஒன்றுமே சொல்லவில்லை. பெண்ணை இழந்த பெருந்துக்கம் அவளை மௌனியாக்கிவிட்டது. ஏண்டி அவ்வளோ மோசமானோடு இருந்தது பொன்னிக்கு உடம்பு? வந்து ஒரு நாள் இருக்கல போயிட்டாளடி என்று ஜானகி அங்கலாய்த்த பொழுது, மோசமாதாமா இருந்திருக்கணும். அதோடு அந்த பாவை வேற பஸ் வரைக்கும் நடத்தி இட்டாந்துட்டானே என்றால் தீனமாய். ஏண்டி அப்படி செய்தான்? அவனுக்கு தெரியலையா? ஆம்பளைக்கு என்னத்தமா தெரியும்? பொம்பளையோட பாதை வண்டி கிடைக்கல, தான் நடந்து வராப்புலே நினச்சிட்டான். ஏன் மேலே தான் பெசகு. நான் வர சொல்லி கடுதாசி போட்டிருக்கப்படாது. பண்டிகை கழித்து போகலான்னு இருந்திருக்கணும். இனிமே என்ன நம் பாவம். வேணும்னு செஞ்சானா? அது இல்லை, அவனு தான் அடிச்சுக்கிறான். எல்லாம் விதி. ஆனால் ஒன்று, ஐயா விட்டு காப்பினா அவளுக்கு உசுறு. அதை லோட்டா நிறைய வாங்கி குடிச்சா. அம்மா புடவை நானும் கட்டிக்க ரொம்ப ரொம்ப ஆசை. ஒரு விஷயம், தீபாவளி புடைய என்னை கட்டிக்க விடமாட்டா. தான் கட்டி பழசாக்கின பிறகு தான் என்கிட்ட கொடுப்பா. அத்தனை ஆசை அவளுக்கு. அதில் அம்மா கோச்சுக்குவாங்களேன்னா கேட்க மாட்டா. பூவும் மஞ்சளும் நெத்தியில் குங்குமமா இப்போவும் நீங்கள் கொடுத்த தீபாவளி புடவை ஆசை தீர மேலே போத்தின்னு போயிட்டா என்று வள்ளி பெண்ணின் கடைசி கோலத்தை நினைத்து சொல்லிவிடாது புலம்பினாள். ஜானகிக்கு அவளை சமாளம் செய்யும் வகை ஒன்று தெரியவில்லை. ஒரு நொடியில் பெண்ணை இழந்த அவளுக்கு எதுதான் சமாதானத்தை கொடுக்கும்? இருந்தாலும் பொன்னி அவ்வளோ சீக்கிரம் இறந்து போவா என்று யார்தான் நினைத்தார்கள்? அது தெரிந்திருந்தால் ஜானகி ஒரு நாளும் வள்ளியை ஊருக்கு போக விடாமல் இருந்திருக்க மாட்டாள். மேலும் கணவர் சொன்னபடி கண்டிப்பாக இருக்க எண்ணிதான் அவள் அது மாதிரி முதலாய் சுயநலமாய் நடந்து கொண்டாள். இல்லாவிட்டால் அந்த தீர்மானம் அவளுக்கு வந்திருந்தாது. அதற்காக வள்ளியின் மகள் சாக வேண்டுமா? ஆனால் வள்ளி என்னவோ யாரையும் குறை கூறவில்லை. மலையில் நடத்தி அழைத்து வந்த மருமகனை கூட அதிகம் ஒன்று சொல்ல விடவில்லை. விதியை தான் நொந்து கொள்கிறாள். பாவம்,
வள்ளி ரொம்ப நல்லவள் என்று தானே எண்ணமிட்டாள் ஜானகி. வாஸ்துவத்திலும் விதியை விட்டால் வேறு யார்தான் பொன்னியின் பிரிவுக்கு பொறுப்பாளி ஆக முடியும்?